தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ரயில்வே பணிகளில் வட மாநிலத்தவர்களை நியமனம் செய்யக்கூடாது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் அருகே பள்ளிக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறி சென்ற 3 மாணவர்கள் ரயில் மோதி வீட்டிற்கு சடலமாக கொண்டுவரப்பட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்காவும் தம்பியும் உயிரிழந்ததால் அவரது சொந்த ஊரான சுப்பிரமணியாபுரம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. விபத்து குறித்து முன்னுக்கு பின் முரணான விளக்கத்தை தெரிவித்த தெற்கு ரயில்வே கடைசியாக சுரங்கப்பாதை அமைக்க ஆட்சியர் ஒப்புதல் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தது. இவை எல்லாம் பொய் என கூறிய ஆட்சியர் ரயில் வரும் என்பதை தெரிந்தும் கேட் திறந்திருந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதேபோல் விபத்து நடந்த செம்மங்குப்பத்தில் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் இல்லை என கூறப்படுகிறது. இன்டர்லாக்கிங் இல்லாததால் கேட் திறக்கப்பட்ட போது சிவப்பு சிக்னல் விளக்கு எரியவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் இல்லாததே இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இதேபோல் தன் எல்லைக்குட்பட்ட ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதா திறந்துள்ளதா என்பதை ஸ்டேஷன் மாஸ்டர் தன் இடத்தில் இருந்தே கண்காணிக்க முடியும். கேட் திறந்து இருந்தால் உடனடியாக ரயில் ஓட்டுநருக்கு தெரிவித்து ரயிலை நிறுத்த வேண்டும் என்பது விதிமுறையாகும். இந்த விதிமுறைகள் எதுவும் பின்பற்றவில்லை என்பதால் விபத்துக்கு ரயில்வே துறையை முக்கிய காரணம் என புகார் எழுந்துள்ளது. ரயில்வே கேட் பணியில் இருந்தவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தமிழ் மொழி தெரிவதில்லை. இதுவும் விபத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ரயில்வே பணிகளில் தமிழ்நாட்டில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.